வி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் தங்கக்கிளி ராஜா கிளி படம் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில், ஆனால் சுரேஷ் என்னோட இளைய சகோதரர் மாதிரி. அவர் பயங்கர, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சினிமா காதலர். டெய்லி என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது சினிமா பற்றி பேசுவார். நாங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நானும் இன்னும் நேசிச்சிட்ருக்கேன் இந்த தொழிலை. அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தேன். அதில் சார் டைரக்டர் உமாபதி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிராமையா சார் எங்கள் படங்கள் நிறையா படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செட்டில் இருந்தாலே போதும், கலகலப்பாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் எங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அட் சேம் டைம் வெரி கோஆப்ரேட்டிவ். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல், இப்போ பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மியூசிக்கும் அற்புதமாக போட்டிருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு தமிழ் சார். வெரி இம்ப்ரெஸ்ட். ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்கும் மற்ற நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பங்கு பெற்றிருக்கும் கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா டீம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு கேப்டனாக, ரியல் கேப்டனாக யாருன்னு பார்த்தா தம்பிராமையா அண்ணன் தான். அவர் அவங்கள நல்லா கைட் பண்ணியிருப்பார். சுரேஷ் ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர். அவரும் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். படம் பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தம்பிராமையா சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த டீமாக நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை. அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்பயுமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோம், அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அதோட வெற்றி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த ராஜா கிளி நாங்கள் ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும் போதும் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தம்பிராமையா நல்லா இருக்கிறாங்க. இந்த படம் 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர். இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் நிறையா இருக்கும். இன்றைய விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாவாக இருந்தாலும் நிஜ நாயகன் சுரேஷ் காமாட்சி சார் தான். பணம் வச்சிருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை. நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணலன்னா புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. மலையாளத்தில் சீனிவாசனோட இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் காலியாகவே இருக்குது. அந்த இடத்த அண்ணன் தம்பிராமையா மூலமாக நீங்கள் தொடங்கி வச்சுருக்கீங்க. எப்படி சீனிவாசன் சாரோட மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாவும் அந்த இடத்துக்கு வருவார். இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க. அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞனுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சமீபத்தில் வந்த ஹபீபி
எப்படி தம்பிராமையான ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் உங்கள் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதே மாதிரி கஸ்தூராஜாவை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பணம் வச்சுருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க. ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அவங்க தான் உண்மையான கதாநாயகன். அதே மாதிரி கனியும் தம்பிராமையானும் சேர்ந்தால் வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும். அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு நடமாடும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு. எப்போல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு ஒரு மணி நேரம் நம்ம பேசிட்டு வந்தோன்னா டக்குன்னு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடலாம். அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்கு ரத்த கண்ணீர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் 2K கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜாக்கிளி. இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது. அதில் ஊருக்கு 10 பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. என்கிட்ட அண்ணன் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே தம்பி கனுமுத்துராஜா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன, நாட்டாமிலேருந்து மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. வந்து அவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ளே ஒரு பாயிண்டில் அப்படி கேரக்டர் எல்லா பேரும் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம வந்து. ஸோ அது எல்லாரையும் போய் கனெக்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் கமல் சாருக்கும் நன்றி. மேடையில் உட்கார்ந்திருக்கும் எல்லா லெஜண்ட்ஸ், பத்திரிகை சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆக்சுவலி ஒரு ரொம்ப நாள் டவுட்டு, என்ன எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாருன்னே தெரில. நான் அதுக்கப்புறம் நான் சிங்கம் 3 பண்ணேன். சிங்கம் 3க்கு அப்புறம் நான் எந்த படமும் ஒத்துக்கல. பிகாஸ் ரெக்கார்டிங் ஷோ, லைவ் ஷோஸ் இந்த மாதிரியே போயிட்டுருந்துச்சு. ஏதோ ஒரு கோயில் டெம்பிள் விசிட் போகும்போது அண்ணனை வந்து நான் கும்பகோணத்தில் பார்த்தேன். என்னோடய ரூம் ஆப்போசிட்டில் தான் இருந்தார். அப்போவே வந்து திடீர்னு ஏதோ இந்த மாதிரி ஒரு படம் நடக்க போகிறதோ ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளோ 3 நாளைக்கு அப்புறம் என்னை திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க. நான் கேட்குறேன்னே கதை, என்னை வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க என்ன அப்படின்னேன். இல்லை நீ பண்ணுடா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, நான் அவங்க வீட்டுக்கு போனேன், கதை சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பயங்கரமாக கட் பண்ணியிருக்கேன் உமா. பட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னை வச்சு அடிக்காத ஆளே கிடையாது. நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களா அமர்ந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ மழை பெய்யும்னு பார்த்துக்கோங்க. ராமநாதபுரத்தில் பெய்கிற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன் நல்லவன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு சமூக நோக்கம் இருக்கணும். சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியாக இருக்க முடியாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் அதே மக்களுக்கு கடத்தணும். அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள். எத்தனையோ இடையூறுகள், அவர் வந்து அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த கடத்தல் நிற்பதற்கு எத்தனையோ இடையூறுகள் உண்டு. அந்த இடையூறுகளும் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர். அதே போல இந்த படத்தினுடைய கதை, வசனம், இசை எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள். மனசுல இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே, நீலாம் நல்லா வரணும் தம்பி, நல்லா வருவேலா, வந்துருவேன், நீ விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா உண்மையிலே மனத்துக்கண் மாசிலநாதன் அனத்துக்கண் ஆகல நீரபெரு அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசாம எல்லோரிடத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு பாராட்டக்கூடிய, அவர் அளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் நான் பார்த்தது இல்லை. அப்படி பாராட்டுவாரு. உண்மையிலே ஒரு நமக்குள்ள இப்படி திறமை இருக்கா அப்படிங்கிறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும். அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும், நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடியன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. அப்படிதான் நான் வந்து தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளுதிக்கு போட்டாங்க. எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்திருப்பான், நீயே இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உள்ளுதிக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு. அது சொல்லிதான் கொடுத்தாரு. அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, அவருடைய அன்பு மகன், அவர்
அவர் நினைத்ததெல்லாம் அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு, அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. அப்படித்தான் எங்களுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு, நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ, டைரக்டர்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, நம்மளும் நிறைய இயக்குநர்களை வந்து படப்பிடிப்பு தளங்கள்ல பார்த்துருக்கோம், பரபரப்பா இருப்பாங்க, ஆக்ஷன் கட் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி கூலா சாஃப்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன். நான் இருந்தது ஒரு 5-6 நாள் தான் படப்பிடிப்புக்கு போனேன். அந்த 5 நாட்கள் பார்த்து கூட சின்ன கோபம் கூட ஒரு முகத்துல பார்த்தாலே சிரித்து கொண்டே ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு. தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இருண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்துக்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும். சாட்டைனா சமுத்திரக்கணி என்ன கூட நிற்பாரு, அந்த சாட்டை தம்பிராமையா நிற்பாரு. சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி நிற்பாரு. எல்லா சாட்டையும் நிற்கும். நான் எழுத்துல ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேரு. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 13 வழக்குல என் பேர் சாட்டை துரைமுருகன் இருக்கு. அதே போல யூடியூப் சேனல்ல தேர்னா சாட்டைன்னு ஒரு 2000 வீடியோ வருது. கூகுள்ல போனா சாட்டை அப்படிங்கிற பேர் வருது. அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமி அவர்களும் தான். இந்த 2 பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறகு தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன். இப்போ சாட்டைங்க போட்டு அவங்க படம் வராது, என் படம் தான் வரும். நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். அப்போ அப்படி நிறைய 2 தொடர்பு உண்டு. அதே போல அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர் கிடையாது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள். அப்படியெல்லாம் ஒரு இப்படிப்பட்ட கலைஞர்கள், படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பது அரிது. அப்படிப்பட்டவர்களும் ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம். இந்த படத்துல 2 பாட்டு பார்த்தோம். ஒன்று வந்து நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது, இன்னொன்று உள்ளத்தை நடுங்க வைத்தது. 2 பாட்டுமே. அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும். தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும், இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும். புறப்பட்ட நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வி ப்ரொடக்ஷன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். 2வது தம்பி உமாபதி அவர்கள் அறிமுக டைரக்டர் ஆனதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நானும் இந்த படம் பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரியே தெரியல. அவ்வளோ கிளியர் கட்டாக எல்லாமே தெளிவாக ஷார்ட்ஸ் வைஸ் டிவிஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் சமுத்திரக்கனியும் நம்ம தம்பி ராமையான காமூரில் எப்பவுமே வெற்றி காமுறேன். அது டெஃபினட்டாக இந்த படத்துலையும் நடக்கும். எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுப்பார், நல்ல சிறந்த டைரக்டர்களை தேர்ந்தெடுப்பார். அவருக்கு இந்த படம் வந்து மாநாடு மாதிரி இன்னொரு வெற்றியை கொடுக்கும். இதில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியோட வாழ்த்துக்கள். நன்றி. ராஜா கிளியின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்து வருகை தந்த அனைவருக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கம். ராஜா கிளி 2014 காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கனவோட வந்தேன் இந்த சென்னைக்கு. வேலைக்கு ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு சினிமா மேலே ஆசை இருந்த ஒரு நோக்கத்தில் சுரேஷ் காமா சாரோடைய தயாரிப்பு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட பேக் எண்ட்லேருந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அந்த கஷ்டம் வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அது வந்து பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வெளியே தெரியாது. நடிக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து பீப்புள்கிட்ட ரீச் ஆகிடுவாங்க. பட் பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற அந்த கஷ்டம் நான் வந்து அந்த கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு படம் எடுக்கும் போதும் அவர் அந்த கதையை சூஸ் பண்ணும் போது எனக்கு வியப்பாக இருக்கும். தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். என்னன்னா நம்ம கமர்ஷியலாக பண்ண மாட்டாரு, எப்படி ஹிட்டு கொடுப்பாரு, மாநாடு, மிக மிக அவசரம் எல்லாமே பண்ணும்போது நமக்கு ஒரு அவரை பற்றின வியப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி பண்ணுறாரு, நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாருன்னு ஒரு வியப்பு இருக்கும். அசால்ட்டாக டீல் பண்ணுவார். எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி இதுதான் இப்படி தான் ஒரு படத்தை எடுக்கணும், இப்படி தான் ஒரு நிறுவனத்தை நடத்தணுன்றது அடிப்படையிலேருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த நிறுவனத்துலேருந்து நான் வந்தது வந்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, என்னடா நம்ம நிறுவனம் படம் எடுக்கிறாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு கேரக்டரில் ஏதாவது நடிக்க முடியுமான்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நமக்குள்ளேயும் இருக்கும். சரி எப்படிதான் அதை கேட்கறது அவர்கிட்ட,
ஏன்னா நீ இங்கே வேலை பார்ப்பே அங்கே போய் நடிப்பேன்னு கேட்பாரு. அது நம்மளால கேட்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், சும்மா அப்படியே அந்த நான் என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே அறிமுகம் ஆகும்ல, எல்லாருக்குமே நம்ம அக்ரிமெண்ட் போடுறது வந்து பேமெண்ட் முதல் கொண்டு நம்ம தான் அதை டீல் பண்ணுவோம். ஸோ எடுத்தோடனே நம்ம டீல் பண்ணுறது உமாவையா இருக்கட்டும் எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம வச்சுக்கிறது. அப்புறம் நம்ம எல்லாம் ஆனால் எல்லாமே நண்பர்கள் தான். நாங்கள் வந்து சினிமாவிலேருந்து மாநாட்டிலேருந்து கேதார் முதற்கொண்டு எல்லாமே நண்பர்கள் தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 10 வருஷ காலம் வேலை பார்த்துருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட பழகின ஆட்களை, என் நண்பர்களை ரொம்ப நல்லவங்களாம் சேர்த்து வச்சிருக்கேன். அதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவில் எனக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுரேஷ்காமா சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான நகர்வாக வந்து அவர் அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு. அந்த படிதான் எனக்கு அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து எனக்கு வந்து தம்பிராமையா சார் விட்டு போயிட்டு அண்ணா 2 பசங்க அனுப்புறேன் பாருங்க, உங்களுக்கு யார் செட் ஆகும்னு பாருங்கன்னு சொல்லிட்டுதான் சுரேஷ் அப்போ கூட அவர் வந்து இந்த பையனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் அனுப்பல, சாய்ஸாக தான் அனுப்பினாப்புல. அப்போ கூட நான் என்ன நினைச்சேன், என்ன இவர் இப்படி நம்மளுக்கு சாய்ஸ் அனுப்புறாரு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உள்ள போனவனே தம்பிராமையா சார் எப்பயுமே அப்படின்னா உள்ள வந்து அவர் எப்பவுமே எனக்கு ஃபோன் கால் எடுத்தோடனே அன்பு தம்பி, அன்பு மகனே, இதுதான் அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வர வச்சிருவாரு. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்ட நான் அது போனோம். நமக்கு என்ன ஆர்டிஸ்ட் ஆனாலும் சரி, நம்ம அண்ணன் நம்ம வர அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு வந்துருவாப்புல. அந்த வகையில வந்து நான் போன உடனே பார்த்த உடனே தம்பி இதான் கதை, இப்படிதான் நகர்வு இருக்கும், நீ பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் சைடு தான் நான் பேச போறேன், அப்போ அது மாதிரி இருக்குன்றப்பல பார்த்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு சரி சொல்றேன் தம்பின்றாங்க. அப்போ நம்ம இந்த படத்துக்கு டிஓபியா இருந்த கோபிநாத் சார் தான் டிஓபியா ஃபிக்ஸ் பண்ணோம். அவர் கூட்ட என்கிட்ட சொல்றாரு, தம்பி நீ இந்த கேரக்டர் நடிக்க போறப்பான்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு ஃபோன் கால் பண்றாரு, என்ன சார் பண்றது, நான் தான் நினைச்சேன்னா சின்ன கேரக்டர் இருக்கும் போல, ஏதோ ஒரு வந்து போற மாதிரி இருக்கும், அப்படிதான் மிகவும் வயசுல ஒரு சர்ச் ஒரு கண்டக்டரா வந்து எட்டி பார்த்துட்டு போவோம், 2 to 2 seconds அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தேன். அப்புறம் பார்த்தா தம்பிராமையா சார் கூட்டு உனக்கு நீ சீக்கிரமா ட்ரைனிங் வந்துரு, முன்னாடி உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்றப்பல என்னடா இது ஒரு பெரிய போர்ஷன் இருக்கும் போலேன்னு உள்ள போறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா உமாவதியா இருக்கட்டும், அவன் தம்பிராமையா சார் எல்லாமே அவங்க கொடுக்குற சர்க்கிள் எல்லாம் அவங்க ஆஃபீஸ்க்கு மேலே வச்சு ஒரு ப்ராக்டிகல் செஷன். முக்கியமாக சொல்ல போனால் அதில் வந்து நவகாந்தன் ஒரு அசோசியேட் டைரக்டர் நம்மளை அப்படியே கையில் அப்படியே கைடு மாரி அல்வா மாதிரி கொண்டு போகணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமா இது இப்படிதான் இந்த சீக்வன்ஸோட மீட்டர் இவ்வளவுதான் அப்படின்னு நடிங்க நம்ம மாதிரி சொன்னாப்புல. அதனால அந்த படத்துல வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து ஈஸியா வேலை வாங்கிட்டாங்க. அதனால அந்த படத்துல நடிச்ச அனுபவம் வந்து உண்மையாலுமே இந்த தம்பிராமையா சாருக்கு ரொம்ப நன்றி. என் கூட அந்த டீமோட இருந்த எல்லாருமே ரொம்ப பழக்கப்பட்டாங்க. ஸோ அப்படிதான் ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்க டெக்னீஷியனை நான் வந்து ரொம்ப நம்ம கூட நண்பர்கள் ஆக்கிடுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில உமாபதி அவர்களும் சரி, கேதார், இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்ட வந்து தினேஷ் அண்ணன் இஸ் ஃபினாமினல். அவர் அந்த ஹைப் ஏற்று பாருங்க. ட்ரைலர்ல பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்னடா தம்பிராமையா சார் நடந்து வரும்போது அந்த ஒரு ஹைப் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதுவும் எடிட்டர் சுதர்சன், இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு அமைஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய எல்லா ஒட்டுக்கவும் வந்து நம்ம சுரேஷ் செலக்டடா தான் எடுப்பாப்புல. அந்த வகையில வந்து எல்லாமே கரெக்டா அவங்க வேலைகளை பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே வந்து எனக்கு வந்து 5 காம்பினேஷன் இருந்துச்சு மொத்தமா. சமுத்திரகனி சார் உள்ள பெரிய காம்பினேஷன். நான் முதல்ல போய் நிற்கும் போது பயந்தேன், எப்படா அவர்கிட்ட டைலாக் பேசுறது. அதுல ஒரு டைலாக் ஒன்று வரும், அவர் ரொம்ப வந்து எமோஷனலா ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, என்கிட்ட பேசுவாரு அந்த காம்பினேஷன்ல. அப்போ வந்து அவர் சொல்லுவாப்புல மாரி அப்பா அவங்களாம் நம்ம தான் பார்த்துக்கணும், குழந்தைங்க தான் நம்ம தான் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் வயசான காலத்துல சொல்லுவாரு. நான் அப்போ சொல்லுவேன், இந்த பாடம் இருக்கிறவங்களாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த டைலாக் அவர் முன்னாடி சொல்றதுக்கு பயம், என்னடா இது இப்படி சொல்றாங்களேன்னு. ஆனால் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் லெஜெண்டு, நம்ம அவருக்கு முன்னாடி போயிட்டு அவரை வந்து இப்படி பேசுறோம் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அவர் ரொம்ப ஈஸியா தம்பி, அவர் வந்தவொடனே என்ன பார்த்தோன்னே ஏய் நீ பண்றா பார்த்துக்கலான்டா அப்படின்னு அவ்வளோ ஈஸியா. அதான் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது நம்மளாம் பயப்படுறோம்ல, அது அவங்க கம்ஃபர்டபுளா ஈஸியா பண்ணிடுறாங்க. நம்மள ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வர வச்சிடுறாங்க. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணேன். தம்பிராமையா சார் நீங்க நினைக்கிறீங்க அவருடைய வசனம், அவரோட டைலாக் டெலிவரி, ஐயோ அப்படியே வந்து பேசும்போதே ஒரு பஞ்சும் போடுவாப்புல. அந்த அளவுல வந்து அவர் ரொம்ப அதான் சொல்றேன், அந்த அளவுல ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அவர்கிட்ட. அடுத்து இப்ப நீங்க எடுத்தா கூட 4 ஸ்கிரிப்ட் கையில வச்சிருக்காப்ல, தம்பி இந்த கதைப்பா அந்த கதைப்பா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதுல ஒரு விஷயம் இருக்கும், மேட்டர் இருக்கும். நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு கதையை வச்சிருக்காப்ல. அந்த வகையில் அவருக்கு இன்னும் டஃப் கொடுத்துதான் இருக்காப்ல. இன்றைய இருக்கிற இயக்குநர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கதைகள்லாம் நிறைய இருக்கு, ஸ்டாக் இருக்கு. அவர் கண்டிப்பா அடுத்த படங்கள் கண்டிப்பா இயக்கணும், அதை சார்ந்த நோக்கம் அவர் பயணிக்கணும்ன்ற ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஏன்னா ஆஸ் அ டெக்னீஷியனா நான் வந்து இந்த படத்துல இருந்தாலும் நடிகராகவும் சரி, இந்த படத்துல வேலை செஞ்ச சக நடிகர்கள், சக கலைஞர்கள், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரணும்ன்றத
நான் மனமார இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த படத்தை ராஜா கிளியை கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா வந்து இந்த படத்தை நீங்க அடுத்த கட்டத்து நகருக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிராமையா சார், முக்கியமா திரு சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கும், தம்பிராமையா சார் என்னோட நடிச்ச சக கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், விடைபெறுகிறேன். நன்றி. அதிகபட்சம் 9, 5, 9, 10 முயற்சி எடுக்கிறோம், ரெகுலர் கிளம்பிடலாம். ஆமாம். 81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சிங்கன்னு ஆசை. இந்த அடி மனசுலேருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும், கொஞ்சமாக பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அது ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜ்குமார் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல்ட் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்தோம், உழைப்பு ஒன்று தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகமாக அர்த்தம். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த, ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆர் நீங்களே, ஆரம் வீரப்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா, எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினைச்சேன் பேசிட்டோட நம்பியெல்லாம். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொண்ணோட நேரம் ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிமிஷம் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்ல, தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றிக்குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க நாப்பில் திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால், கிழவனாக இருந்தால் 10-12 வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உங்களுக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் சென்று நினைச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவ கட்ட 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 பேச்சு துணைக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால வாயை திறந்தா பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களும் நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்பரம் உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அதை நம்ப தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கு இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படியே கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையோட மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கணி தான். அதை எல்லா இடத்துலையும் சொல்றேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கணி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமா பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் எங்கள் வீட்டில் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். என் தம்பி இருக்கான், என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை ரைட்டா டீ 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு தாழ்வு அனுப்பான். யாரு என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காஃபி? ஓ, அப்போ தம்பி சமுத்திரக்கணி போன போட்ட வேண்டியதான்.
வேற வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ உமாபதிக்கெல்லாம் பெரிய தனி பிட்டு அங்கே போயிடுவாரு. இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் நடிப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போற விட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு படம் பார்த்தாங்க சார், அதான் சார் வினோதய சித்தம். ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டே என்று சொல்லிட்டார். வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படமாக மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அவையிலான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்த முறையே சமைச்சு கொண்டு வருவாங்க. இப்போ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவு. ஸோ அந்த உணவை யார்கிட்ட கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட. ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள். நம்ம சந்தோஷமா இருந்தோம், எப்போ சந்தோஷமா இருந்தாலும் உருவானு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்துறேன். எதிர்பார்த்ததுக்காக வளர்க்குறேன். எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன்? யார் ஒன்று ஏய் பெத்து வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்து சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாசம் உள்ளுக்குள்ள இருட்டு, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல, கரண்ட் கொடுக்க பெஞ்ச் இல்ல, பேச்சு துறைக்கு ஆள் இல்ல, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதை போல இந்த உலகத்துல எதிர்பார்த்து எதுவும் கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலயோ 70 வயசுலயோ 80 வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது. அமைதி அடைஞ்ச சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ என்னடா இந்த ஆள் போனா எங்க இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த பொண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோழிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தோம். அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கறோம், எல்லா தொழிலும் நாங்க கம்பேர் பண்றோம். ஏழை அப்படி நம்ம சரியான ஆளியா சூப்பரியா அப்படிங்கிறது நிறைய 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில சொல்லாம அது என்னை பார்த்தவுடன் சொல்றாங்க. இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமிச்சு ஆசை இருக்குமா போடு தம்பி சுரேஷ் பார்த்துச்சு, அடே இனிமே புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போட நினைச்சுக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டா, அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டா நினைக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் மூஞ்சி கோழிடும்டா, கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டா நடிக்க போறேன், தம்பி அண்ணன் நடிக்க போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற அப்ப சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன் இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னோட தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்துல அவன் அப்பா டைரக்டரு அப்ப ஹீரோ வந்துட்டாங்க. அப்ப தனித்தன்மையை ப்ரூவ் பண்ணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்ப எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழியக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க. அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காப்பா. ஆமா எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாருன்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையில் நாங்கள் 2 இடம் கடந்திருப்போம். எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு இருக்க வேல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனே சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்ததுதான் சங்கடம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம்.
ஆமாம், மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரித்தேன். பாருங்க, முகம் நல்லா இருக்குது. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் வந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல. அதை திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி போடுறேன் நான். ஆமாம், இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணுவாங்க. என் மனைவி எனக்காக வரலன்றபோது பாருங்க, உமாபதிக்காக தான் சிவமகனுக்காக தந்தையை தாய். அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின பிள்ளை. ஆமாம், அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரையும் ஒரு 2 சீன் நடிக்க வச்சுக்கிட்டோம். ஹோட்டல் லாக் பண்ணி வச்சிடணுமா இல்லையா? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள், எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தை அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமாம், அவங்களுடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இன்னி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. அன்பு தம்பி சமுத்திருக்கு. நீங்கள் 5:30 மணி ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லா ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப மேலே சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம். அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறையாக இருக்கிறது. இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்போதான் மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளவுதான், எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்னபோது தான் தங்க கிளியாக பகுதி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்கு, அங்கே பேச போகிறோம். சேனல்ல வராது. அதனால யாராவது விட்டுருந்தா பண்ணிக்க, அப்போ ஃபோன் போட்டு அழுதாதீங்கிறேன். மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் ஒரு நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டு அந்த பொண்ணுங்களா எதற்க? ஐயோ இல்லை, சினிமா அப்படி இல்லை. இப்போ அதெல்லாம் அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது. பெர்ஃபார்ம் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசா வித்தியாசம். என் மீது உள்ள நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஸ்ல, ராஜா இங்கே கிளிகள் இங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி அந்த கிளிக்கு ரெக்கம் வச்சு கொஞ்சம் பறந்தாங்க தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ராஜா கிளி இந்த மூவியும் இந்த க்ரூவையும் சப்போர்ட் பண்ண வந்த ப்ரெஸ், மீடியா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். இந்த மூவியில் டைரக்டர்னு வந்தது ஒரு ஆக்சிடென்டான திங்கு. இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் தனிக்கான தாங்க போட வந்தேன், அந்த மாதிரி தான் அந்த மூவியில் நான் வந்தது. என்னன்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட்டை பிக் பண்ணுறது ரொம்ப நான் என்னன்னா இப்போ நான் என் அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, நான் வரேன் ஓகே. பட் இப்போ பிரவீன் சொல்லலாம், முபாசி சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி நிறைய பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார். அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போது நம்மளால முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே. ஏன்னா அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, அவங்க நம்மளை பார்த்து தான் ஆகணும், புஷ் பண்ணி ஆகணும். பட் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ். பட் அவங்க நம்ம மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது. இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த ரைட்டிங் வைஸ் பெருசாக இருந்த கதை. இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஃபிட்டிங் பண்ணலாம் ஆல் கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான். அது எனக்கு ஒரு பர்த்டே டைமில் தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நான் பூஜை டைம்லனா ரொம்ப ஷையான பர்சனு, ரொம்ப பேசுறது கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் இந்த மூவியில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால அவங்களை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 80% அப்பா பண்ணிட்டாரு.
ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு, சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்தது. ஸோ அந்த டைமில் வரும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க பங்களில் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும்னா சமுத்திரனி சார். அது ஒரு க்யூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா அவரை தம்பின்னு கூப்பிட்டாரு, நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது, பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பார். என்னன்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன், அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எங்களை மாதிரி பசங்க கிட்ட வந்து செம்ம ஜாலி. அது எப்படி ஸ்பிளிட் ஆகிறாரு, இப்போ இங்கே இருக்கிறதுன்னு ஆந்திராவில் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் இந்த ப்ரொஃபஷனலாக மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாகவுமே அவர் ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். என்னோட மேரேஜ் முத கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே இருந்தார். அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ பிஸி. இன்னைக்கு முத கொண்டு இப்போ ஏதாவது ஒரு ஊர்லேருந்து தான் சார் வந்திருக்காரு, ஒன்று ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னைய பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவருக்கு இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மமாக இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து எடுத்துட்டோம். கேமராமேன் கோபி சார், அவரும் கொஞ்சம் லெஜெண்டு. அப்பா இங்கே இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜிங்காக எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீனு சிங்கிள் டேக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சில் போயிடுச்சு. வரும்போது மண்டே சொல்லிட்டு இருக்கேன், பார்த்தாரு, என்னடா அப்படின்னு கேட்டார். சார் அப்படின்னு சொன்னேன். என்ன இல்லை எல்லாமே கரெக்டு, ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது, ஒன்னொரு பொண்ணுமா இல்லை சார் போகலாம், பட் எமோஷனல் சீன் எல்லாருமே உடச்சிட்டாங்க, இருக்குட்டி இப்போ பாரு, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட வந்து எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும். அவர் எல்லாமே பண்ணும்போது டப்பிங்ல பார்க்கும்போது அவர் மேய்க்கிறாரு. என்னன்னா அந்த சீக்வன்ஸ்ல அவருக்கு சின்ன போர்ஷன் தான், லைக் இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். பட் இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தான் வாழ்க்கை, எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன், அந்த மூவிஸ்ல சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு அவங்க செல்ஃபிஷா இருப்பாங்க, அது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க. பட் இவங்க மற்றவங்களை என்கரேஜ் பண்றதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கனி சார், லவ் யூ சார். அண்ட் டெக்னிக்கலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஷுவலாக சப்போர்ட் பண்ணது வந்து கோபி சார் ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்னில் இருந்தாங்கன்னா, அப்பாவோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், நம்மளோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், ஒரு ஃபியூஷனாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார், அப்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நான் கேதர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேதர் கோபி சார் அண்ட் வைரபாலன் அண்ணா ஹார்ட். அண்ட் காஸ்டியூம் வந்து நவதேவின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டின் கலைக்குட்டின்னு நாங்கள் சொல்லுவோம், ராம்பராஜ்குமார் சாரோட டாட்டர். இப்போ நிறைய மூவிஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் சின்ன சின்ன டீட்டெயிலிங் எங்களுக்காக மெனக்கட்டது, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் சவுண்ட் டிசைன் எனக்கு வந்து மோர் ஆஃப் டைலாக்காக நரேட் பண்ணுறதோட மியூசிக்கலாக நரேட் பண்ணுறது எனக்கு அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, ஏன்னா கான்டெம்பரரி டான்ஸ் நான் ஆடினதுனால. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண அப்பா சாங் போட்டு கொடுத்துட்டாரு. பட் ப்ரோக்ராமிங் அசம்பிள் பண்ணது பெரிய பக்கபலமாக இருந்தது சாய் தினேஷன் தான். சின்ன சின்ன விஷயமா கொண்டு, ஆனால் இது வேணும்னா டே அண்ட் நைட் எதுவுமே பார்க்க மாட்டாரு, நம்ம எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருந்தது. இதை வந்து ஆடியோகிராஃபி பண்ணி கொடுத்தது தபாஸ் நாயக் சார். அவருமே சீனியர் டெக்னீஷியன், ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். பட் அவருமே வா பண்ணலாம்னு சொல்லும் போது அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனை வந்து மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், அதை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம் நவகாந்த், அகைன் ராமராஜ்குமார் சாரோட சன், என் பிரதர் மாதிரி. அவர் நானும் ஈஸியாக எங்களுக்கு வேவ் லென்த் பார்த்தாலே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அப்பாவோட கோர் டீமான சங்கர் அண்ணா, சண்முகம் சுந்தரம் எங்கள் மாமா, அண்ட் அலெக்ஸ் அண்ட் சிவா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல. அண்ட் மேனேஜிங் டீமான சுப்பு சார், ஜெகன் சார், அலெக்ஸ் மாலிக், அண்ட் ஆல்ரவுண்டர் பிரவீன் சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்டாகவும் கலக்கிட்டு இருக்காரு, ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனாக அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி ப்ரொஃபஷனலாக சொன்னா சார் தம்பிராமையா சார், அப்பா பர்சனலாக அப்பா. பட் ஒர்க் வைஸில் அவர் எப்பயுமே ஒரு ஃபயர், நான் பார்த்ததில்ல. இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க. என்னன்னா சாங்கு ஒரு கெட்டது சொன்னாதான் நல்லது சொல்லும் போது நல்லா இருக்கும். சில பேருக்கு அதில் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு என்ன பையன் இப்படி அப்பா வச்சு பண்றான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவோம்ல, நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான திங் தான் அந்த விஷயங்கள். பட் அது உண்மையாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டர் தான் அந்த சாங், அந்த சின்ன முள்ளு சாங் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் ஒஸ்தியில் வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணா அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சாண்டி மாஸ்டர் இன்னும் வெட்டிக்கிளி பறகுது. ஸோ இந்த மாதிரி அவர் எதுக்குமே சலிக்காம டே நைட் ஷூட் போனாலுமே அந்த
பையன் போங்கடா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம், பட் இல்லை சரி பண்ணுறோம். சம் ஸ்டெப்ஸ்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிளிட்னா பண்ணியிருப்பாரு, ஆயில் ஊற்றி விட்டோம் அப்பா தான். பட் என்ன பண்ணுறது, ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊற்றி விட்டா அவர் காலை விரிச்சதே, என்னடா ஆயில் ஊற்றி விட்டு காலை விரிக்கணுமா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணா பிடிச்சி பண்ணாரு. நெக்ஸ்ட் டைம்ல அவர் ஆயில் எங்க ஆயில் கம் அவன் சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஈஸி, நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் இல்லாதது தான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. அப்புறம் அந்த ஆண்டவனே சாங் பார்த்துருப்பீங்க, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு நீங்க மூவில பார்க்கும்போது அது தெரியும் அதோட பெயின். எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல. அது ரெண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு. ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தானா, திமிரு கிடையாதுல்ல. ரெகுலரா பண்ணா திமிரு, ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டா அது எல்லாமே சால்வ் தானே. அதனால ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார், ஒன் அண்ட் ஒன்லி. அவர் எப்பயுமே எதுக்குமே இது இல்லை, இது வேணுமா ஓகே, அது வேணுமா அது ஓகே, ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க சார். அண்ட் அப்பா ஐ லவ் யூ பா. அண்ட் அர்ஜுன் சார், சர்வைவர்னு ஒரு ஷோ போனேன். ஐஷா அவங்க சொல்லுவாங்க, இது என்ன சுயம்பரம் போன மாதிரியே ஒரு ஷோ, என்ன இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இனிஷியலா எல்லாருமே ப்ரெஸ்ல வந்து என்ன அவங்க 2 வருஷம் லவ் 3 வருஷம் லவ் அப்படின்னா இல்லை, அது ஒரு ஸ்லோவாக தான் கிராஜுவலாக தான் ஆச்சு. ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீ ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஏன்னா இப்போ இந்த வயசுல கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா என்ன சொல்றது, ரொம்ப கிவிங்கு, இதுவரை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க. எதுக்குமே இதுவரை மூஞ்சி சொல்லிச்சது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே எங்க வீட்டுக்கு வர அப்பாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்றது 20 years பேக் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா கையால ஒரு டீ கொடுத்தாங்கப்பா, நாங்கள் யாருன்னே தெரியாது பணம் கொடுத்தாங்கப்பா. ஸோ எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா ஐ லவ் யூ. அண்ட் என்னோட ஃபேமிலி, அக்கா மாமா அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் என்னோட லாஸ்ட் அண்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுவாங்கல்ல, என்னோட லக்கி சாம் ஐஷா அவங்க வந்திருக்காங்க. முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன பேச போறேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசிதான் ஆகணும், டேரக்டரா வந்துட்டோம். ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன், இதுல நம்ம சொல்லணும் என்ன. ஸோ படம் கூடிய விரைவில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புறோம். ஒரு கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இது ஒரு நன்றி புரிய வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எங்கேருந்து தொடங்கலாம்னா, நான் வந்து தம்பி உமாவதிகிட்டேருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கேன். உமாவதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி. என்னென்னா வந்து ரொம்ப சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இளைஞர். இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் இப்படி ஒரு பையனை பார்க்குறது ஒரு 105% கூட பார்க்க முடியாது. ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தொழிலை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து நம்ம பார்க்க முடியாது. அவருக்கு வந்து ஒரு காதல் இருந்தது, கல்யாணம் பண்ணாருனால எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் எனக்கு அந்த தகவல் வந்து தம்பிராம என்ன சொன்ன உடனே நான் ஐசான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதோட இன்ஸ்டா பேஜை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அது பட் ஆனால் எனக்கு உமாவதி வந்து ரொம்ப பிடிச்சேன். இந்த கதை வந்து ஆரம்பத்தில் தம்பிராம என்ன சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் வந்து ஷூட்டிங் கிளம்பி போனாங்க. ஒரு டீம் கோபி சார் 2 பேரும் போனாங்க. அதில் நான் மானிட்டர் பண்ணதில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணது பூரா உமாவதியாக ரிசர்ச் பண்ணாப்புல. பேக்கெண்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அந்த சீனுக்கு என்ன தேவை, அதோட டீட்டெயிலிங் எப்படி பண்ணலாம், எப்படி ஷார்ட் வைக்கலாம், ஒரு ரூம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தாப்புல. நான் அப்புறம் தான் ஒரு நாள் தம்பிராம நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு, நீங்கள் என்ன டைரக்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் இருங்க, நடிக்கிறீங்க, பாட்டு எழுதிட்டீங்க, மியூசிக் பண்ணிட்டீங்க, தம்பி டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னு. அவர் அது தப்பாக எடுத்துக்கல. பொதுவாக ஒரு இயக்குனர் வந்தாங்கன்னா, நான் இயக்குனர் வரும்போது நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக வந்து தம்பி அவன் பண்ண மாட்டேன்றான், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உமாவதி கூப்பிட்டு, தம்பி நீ பண்ண உன்ன மொபைல் நம்ம நம்பிக்கிறேன். ஆனால் உமாவதியோட இந்த படம் வந்து உமாவதியோட உச்சம் நான் சொல்ல மாட்டேன். நான் இது ஒரு படம் உமாவதி பண்ணியிருக்க படம். ஆனால் உமாவதிக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது. அதுக்கான படம் வந்து கண்டிப்பாக நீ நெக்ஸ்ட் அமையும் நம்புகிறேன் நான். ஏன்னா இந்த படம் வந்து இது தம்பிராமேனனோட கதை, அவர் இயக்கியிருக்காரு. அதனால் இந்த பண்ணி வந்த ஒன்றா இல்லை, நீங்கள் உமாவதி பெரிய இயக்குனர் சொன்னீங்க, என்ன பெருசாக பண்ணிட்டாரு, என்ன இதில் பெரிய மேக்கிங்கில் பெருசாக அப்படிலாம் கிடையாது. எனக்கு உமாவதி மேலே திறமை மேலே நம்பிக்கை இருந்தது. இந்த படத்தை இவர் எக்ஸிக்யூட் பண்ணால் சரியாக இருக்குன்னு நம்பினேன், அதை கொடுத்தேன்.
அப்போ என்ன பண்ணேன்னா இவர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மாநாடுல நான் ரிச்சர்கிட்ட என்னோட கேமராமேன் ரிச்சர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநாடுல எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன் வந்து ரிச்சர்ட் ஒன்று, ஆர்ட் டைரக்டர் உமேஷ், சில்வா மாஸ்டர், பிரவீன் கேல், நம்ம எடிட்டர் பிரவீன். எனக்கு அந்த படத்தில் கிடைச்ச கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அவங்கெல்லாம் எனக்கு மிகவும் பிடிச்ச டெக்னீஷியன்ஸ். அப்படி அங்கே வேலை பார்க்கும்போது ரிச்சர்ட்டை வேலை பார்க்கும்போது எனக்கு கேதர் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். கேதர் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாப்பில். அங்கே பார்த்தா கேதர் தான் ஃபுல்லாக அனுப்பாப்புல. எல்லா இடத்துலையும் வந்து கேதர் தான் அனுப்பாப்புல. அதில் ஷார்ட் வைக்கலாம் ஃபுல்லாக கேதர் தான் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ கேதரோட சுறுசுறுப்பு எனக்கு பிடிச்சிருந்து உடனே கேதரோட ஏஜ் குரூப்பும் உமாதியோட ஏஜ் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் சரியாக இருக்குன்னு சொல்லி கேதரை கொண்டு வந்து உமாதிட்ட சேர்த்து விட்டு நீங்கள் 2 பேரும் பண்ணுங்கன்னே கரெக்டாக அவங்க 2 பேரும் சிங்க் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க. அந்த வகையில் வந்து நான் நினச்சது மாதிரியே நடந்தது. அவங்க 2 பேரும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டைலு எனக்கு பிடிச்சிருந்தது. கோவப்படாமல் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஒரு எமோஷனலாக இல்லாமல் நல்லா பொறுமையாக அழகாக டீல் பண்ணாங்க. தம்பிராமையனே அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் அவர்கிட்ட தம்பிராமையன்ட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ஸ்கிரிப்டை வந்து நான் ராமணனுக்கு போல வந்து நான் பார்த்து வியந்தது. தம்பிராமையன்ட்ட என்ன வியந்தேன்னா, ராமணன்கிட்ட பார்த்து நான் வியந்திருக்கேன். ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்க மாட்டார். டைலாக் அவர் ரோட்டில் சொல்லிகிட்டே இருப்பார். ஸ்கிரிப்ட் மணிவண்ணன் சார்ட்டே அதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது வந்து அது தம்பிராமையன்ன்றதை. பவுண்டட் அந்த புக்கை படிக்கவே மாட்டார். டைலாக் கடற்கறாருன்னு சொல்லுவார். உமாதிட்டு வந்து தம்பி இப்போ அந்த டைலாக் அந்த டைலாக் தம்பி இதான் தம்பி அப்படி சொல்லி எப்படி ஒரு ஃபுல் புக்கையும் மனப்படம் மட்டும் அது அவரே எழுதுனதுனால பக்கத்து மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து கொண்டு வந்திருந்தா அது நடக்காது. அவரே உட்காந்து எழுதுனதுனால அது மனப்பாடமாக செஞ்சுருக்காரு. தம்பிராமையனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் சமுத்திரகனி என்ன, எனக்கு சமுத்திரகனி என்ன வந்து ரொம்ப நாள் எனக்கு பெருசாக பழக்கம்லாம் கிடையாது. மாநாடு டைமில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்த 2 நடிகர்களில் ஒன்று சமுத்திரகனி என்ன ஒன்று நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அவர் 2 நடிகர்கள் தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்த நடிகர்கள். அப்போ சமுத்திரகனி என்ன பழகிருக்கேன். சமுத்திர ஃபோன் பண்ணி வாழ்த்துனாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சமுத்திரகனி கேள்விப்படும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் வந்து படங்கள்லாம் நிறைய கருத்து சொல்கிறாரு அந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் நிறைய வரும். சமூக கருத்து சமுத்திரகனிலாம் போடுவாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். அப்போ நான் இப்போ அதுக்கப்புறம் நான் அவரை பழகினதுக்கப்புறம் தான் நினச்சேன், கருத்து சொல்கிறதுக்கு தகுதியான மனிதர் அவர். ஒருத்தர் கருத்து எல்லாரும் சொல்லிட முடியாது. எல்லாரும் சொல்கிறதுலாம் கருத்து சொல்கிறது. நான் சமீபத்தில் 2 பேரை படித்தேன். நான் நிறைய பேர்கிட்ட நான் அவங்களுடைய மைண்ட் ரீட் பண்ணுவேன். சமீபத்தில் நான் 2 பேரை படிச்சிருக்கேன். ஒன்று சமுத்திரகனியா, இன்னொன்று மிஸ்கின் அப்படித்தான். அவர் ஒரு பலாப்பழம் மாதிரி வெளியில் கரடமானா இருக்கும். அவர் பேசலாம் அவங்களுக்கு பிடிக்காது, எல்லாம் கோவப்படுவீங்க. ஸ்டேஜில் ஒரு அட்ராசிட்டியாக பேசுவார். ஆனால் அவர்கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய குழந்தைத்தனம் இருக்கான். ஒரு வெகில் யாரையும் வந்து பொறாமை இருக்காது. ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பார். ரொம்ப நல்ல மனிதன். அப்படி தான் நான் சமுத்திரகனியான பார்த்தேன். சமுத்திரகனியனை வந்து கருத்து சொல்கிறதுக்கு ஒரு தகுதியான மனிதர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். அவரை பற்றி நான் சொல்லணும்னா இன்னும் அவரும் நானும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. நிறைய மேடைகள் இருக்குது. அந்த மேடைகளில் நான் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு மேடை கண்டிப்பாக வரேன். அந்த மேடையில் நான் கண்டிப்பாக அவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம கெட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுற ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணணும். அப்படியே வந்து எனக்கு வந்து சமீபத்தில் பிடிச்ச 2 பேரில் அவங்க 2 பேரை நான் சொல்லுவேன். மிஸ்கின் இந்த மேடையிலே இல்லை, இருந்தாலும் எனக்கு சமீபத்தில் பிடிச்ச 2 பேரில் அவங்கள நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேதர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த ஸ்வேதா, சுபா, இவங்க 2 பேரும் அவர் அண்ணன் தான் ஹீரோன்னு தெரிஞ்ச அவர் நடிக்கிறாங்க. அதை ஒத்துக்கிட்டு நடித்ததுக்கு உங்கள் 2 பேருக்கு வந்து ரொம்ப நன்றிம்மா. அதாவது எப்போவுமே வந்து ஸ்கிரிப்டை தான் நம்ம நம்பணும். அதில் யார் நடிக்கிறன்றதை விட அது என்ன கதாபாத்திரன்றத விட ஸ்கிரிப்டை நம்பி நடித்தா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் அவங்களோட நடிப்பேன் இவங்களோட நடிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நடித்து இங்கே சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அந்த வெற்றிக்குமரன், அவர் நமக்கு யாரும் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம படத்தில் எல்லா படத்துலையும் இருப்பார். அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அந்த ஹுமாயூன், அவர் வந்து ஒரு கல்வியாளர். நிறைய கல்லூரிகள் வச்சுருக்காரு. யாருக்கா சீட்டு வேணால் போகலாம். இன்ஜினியரிங் சீட்டு, ஆர்ட் காலேஜ் சீட்டு, எது வேணாலும் வச்சுருக்காரு. அவர் இந்த படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. நம்முடைய அருமை அண்ணன் ஹுமாயூன் கபீர். அப்புறம் தம்பி சாட்டை துரைமுருகன், சொல்லும் போல் அவர் நீதிபதியாகவே நடிச்சிட்டாரு. நடித்து முடிச்சு விட்டார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் தம்பி முபாசிட்ட வந்து ஒரு நான் நிறைய பேரை பார்க்கும்போது முபாசிட்டே ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னு. ஆனால் முபாசிக்கு சரியான வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை, கிடைக்கல.
அவர் ஜெயிக்கிறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு வரல, அந்த மாதிரி வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக முபாசிர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஜெயிக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் மாலிக்கு, அதுக்கப்புறம் நவதேவி வந்து நம்ம படத்தோட காஸ்டியூம் டிசைனர் நான் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னோட நன்றி. அப்புறம் என்னோட தம்பி எடிட்டர் சுதர்சன், அவன் நான் தான் அறிமுகப்படுத்தினேன். இந்த படத்துலையும் அவன் வந்து எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்கான், அவனுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வைரவாளன் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து தம்பிராமனுக்கு நல்ல சிங்கான. நான் அவர்கிட்ட தம்பிராமன் சொல்லிட்டேன், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவரை வச்சுக்கோங்க ஆர்ட் டைரக்டர். நான் எதுலேயுமே நான் வந்து மேக்ஸிமம் வந்து கிரியேட்டிவிட்டிக்குள்ளே உள்ளே போக மாட்டேன். கதை கேட்குறோட சரி, அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டிக்குள்ளே அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த கதை கேட்கும் போது எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குன்னு கேட்டுப்பேன், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுப்பேன். ஒன்லி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். அப்படி அவர் விருப்பத்துக்கு தான் அவர் விட்டேன், சிறப்பாக செஞ்சார். அதுக்கப்புறம் நான் என்னுடைய மூர்த்தி அண்ணன், அவர் அந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பான கதை. அப்புறம் அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி, அவங்க வந்து நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவங்க சொன்ன மாதிரி சந்தித்தேன். அப்போ சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது இது பல கதாபாத்திரங்கள் தான் சொல்லுவேன் அப்படின்னா. அப்போ அண்ணன் வந்து என்கிட்ட வந்து ஒரு நீதிபதி கேரக்டருக்கு மீது ஒரு ஆளுமையான ஒரு கேரக்டர் தேவை அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா இருக்காங்க, அவங்கள வேணா கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா. நம்பர் அனுப்புறது தம்பி, நான் பேசுகிறேன், எனக்கும் தெரியும், நான் பேசுகிறேன்னாங்க. அப்புறம் நம்பர் அனுப்பிச்சி விட்டேன். ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்களுக்கு நன்றி, வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணன் பாலா நடிச்சிருக்காரு, அவர் கதாபாத்திரம் பெரிய கதாபாத்திரம், வானகரத்தில் கட் அவுட்லாம் வைக்கிறேன்னு இருக்காரு. அவர் வரும்போது எனக்கு நண்பராக வந்தார், இப்போ தம்பிராமனுக்கு சொந்தமாயிட்டாரு. அதுக்கப்புறம் மாலைக்கு என்னோட அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பிரவீன் ஆஃபீஸ் அட்மினாக இருக்கான். ஸோ எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுடைய வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் வந்து நடிப்பான், இவ்வளோ வரைக்கும் நடிப்பான்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் அனுப்பிச்சது முபாசிரையும் பிரவீனையும் சேர்த்து அனுப்பிச்சேன். தம்பிராமன்ட்டு 2 பேரில் உங்களுக்கு யாராவது வேறு வேணா சூஸ் பண்ணிக்கணும்னு அவர் பிரவீனை சூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவன் நடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தான், அவனுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மக்கிட்ட வேலை பார்த்து நம்மக்கிட்ட ஆஃபீஸ் அட்மினாக இருந்து திரும்ப வந்து நான் தான் மிருமுகவசத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கதாபாத்திரமாக முதன்மை கதாபாத்திரமாக பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம இடத்துல ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வரும்போது அது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். நம்ம அலுவலகத்திலேருந்து ஒருத்தர் வெளியே போகிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு அவனுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிதி உதவியோட என்னுடைய பிஆர்ஓ ஜான், எனக்கு 2011 என் கூட தொடர்ந்து பயணிக்கிற என்னோட சகோதரனா, என்னோட எல்லா இதுலேயும் வந்து பயணிக்கிற ஜானுக்கு நன்றி. அப்புறம் ரொம்ப முக்கியமான நான் மறந்துட்டேன், என்னுடைய அன்பு சகோதரன் கிரிஸ். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து கிரிஸ் வந்து நீங்கள் பாடகராக வந்து சைன் பண்ண எல்லா இது நல்ல பாடகர், நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஒரு நல்ல நடிகரை பார்ப்பீங்க. ரகுவன் சாரோட இன்னொரு வசனம் பண்ணியிருப்பாப்புல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாப்புல கிரிஸ் வந்து. இதுக்கப்புறம் ஆனால் நான் சொன்னேன், துபாயில் பார்த்தா அவங்க ஒய்ஃப்ட்ட சொன்னேன், சங்கீதாரை சொன்னேன், அவங்க ஒய்ஃப் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா. ஏன் உண்மையாகவே நடிச்சிருக்காப்புல? இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. படம் வந்ததுக்கப்புறமா கூட்டு போய் காட்டுங்க, படத்தை காட்டுங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, ஜானுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் எனக்கு என்னுடைய நிறுவனத்துக்கு பேக் போனாக இருந்து செயல்படக்கூடிய என்னுடைய ஆடிட்டர் பாலமுருகன் சார் அவர்களுக்கும் நன்றி. என்னுடைய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி. எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவி அதான் மெயின், அதுலேயும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது வழங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுற திருப்பூர் சுப்பிரமணியன் இருக்கட்டும், அண்ணன் பாலசுப்ரமணியன், அருண், அப்புறம் தர்மா, தம்பி தர்மா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட நண்பர்கள் அங்கே வந்திருக்க பாலசிங்கம், முத்து, வேலாயுதம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா படத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை, படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா வந்து படம் எடுப்பது எங்களுடைய கடமை. அதாவது வந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம், அது நல்ல படம் இல்லைன்றது வந்து அதோட வெற்றி தான் தீர்மானிக்குது. எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். ஸோ வெற்றி தான் ஒரு படத்தை, நல்ல படம், கெட்ட படம், பெரிய படம், சின்ன படம்ன்றதெல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றி தான் தீர்மானிக்கும், நம்ம பட்ஜெட் தீர்மானிக்காது. அப்படி இந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு மனிதனோட வாழ்வியல்,
இது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது அந்த கதையை சூஸ் பண்ணது காரணமே இது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கும். இது ஒரு புத்தகம் மாதிரி நம்ம வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு இது எடுத்தது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ட்ரைலருக்கே நீங்கள் கூட விமர்சனம் எழுதி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு படத்தை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் படத்தை பற்றி பெருசாக பேச விரும்பல. படத்தை பார்த்து 29 ஆக்சுவலாக அந்த படம் வந்து 13 வெளியிடலான் இருக்கோம். 29 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 29 வந்து 4-5 நாள் தான் வருது. புஷ்பா 2 வர்றதுனால எங்களால் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்காதுன்றதுனால டிசம்பர் 13 மாற்றிருக்கோம். டிசம்பர் 13 நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு பரீட்சை எழுதி காத்திருக்கிற மாணவர் மாதிரி நாங்கள் காத்திருக்கோம். உங்களுடைய விமர்சனங்கள் உங்களுடைய அதாவது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். ஏன்னா உங்கள் விமர்சனங்கள் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புகிறோம். 13ஆம் தேதிக்காக நாங்கள் காத்திருக்கோம். நிச்சயமாக வந்து இது வெற்றி பெறமா அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ வந்துட்டு கடைசியாக கம்பேர் பண்ண ஆண்ட்ரூஸ் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய இளையராஜா, ராஜேஷ், அப்புறம் கார்த்தி, அருண் கார்த்தி எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருக்கா. தம்பிராம இந்த மாதிரி கதை போனது சொல்லுங்க, நன்றி சொல்லிடுறேன். செல்வா என்னுடைய தயாரிப்பு செல்வா, ஜெகன் எல்லோருக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வினோதை சித்தம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன். காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் நமக்கு எப்போ தரணும், எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது. இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணும், ஒன்றும் இல்லை. ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது, சரியாக போயிடணும், சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணும். இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும். அது எல்லாமே காலம்தான், காலம் முடிவு பண்ணுறது தான். இதை நான் ரொம்ப நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு. ஒரு இயக்குனருடைய 3 படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன். அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அவரோட பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மேடையில் தியாகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம். யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தம்பி, வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன், அவரை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன், அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்கள் 2 பேரும் சந்திச்சோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 படம் இருக்குது. அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நம்புகிறேன். என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க, ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்க தான் மாட்டிட்டீங்க, முடிச்சதில் நின்றுட்டுருக்கோம். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. நான் அப்படியே போகிறேன். போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறையா நம்புகிறவன். அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை இன்னும் நான் நம்புகிறேன். அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன். இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம். நீங்கள் அரசியலா பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமாக பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக இப்போ நடிகராக இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே புள்ளி விவரத்தோடு இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணனை நான் பார்ப்பேன். என் தகப்பனாக பார்த்துருக்கேன், என் அண்ணனாக பார்த்துருக்கேன், ஒரு குருவாக பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரியவார்.
அதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. என் பிள்ளை அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும். வந்தார். எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கார் வரும், காரை இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்கிறாரு, இது கனி சொல்கிறா, அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு, ரோப் கட்டிக்க சொல்லு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறேன் தம்பி வேணாமே, ரோப்பு கட்டிக்கலாம். இல்லை நான் வந்துடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன். ஃபைட்டாக பண்ணுவார், டான்ஸாக பண்ணுவார், நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான். எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐஷ் வந்தாங்க. இரண்டாவது கதவு இது, இயக்குனராக அடியெடுத்து வச்சிருக்கான். இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன், நீயே எழுது, உன்னுடைய ப்ளஸ் என்ன, உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சுரு, உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது, கூடவே நிற்கிறேன், எடுப்போம். நம்மளுடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம். அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். செய்வோம். ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான். கூடவே நானும் நிற்பேன். வாழ்த்துக்கள் தம்பி. ராஜா கிளி எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல, அந்த மாதிரி இது ஒரு கதை. நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை. நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதினான், இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது, நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படிதான் இந்த கதை. இவ்வளோ சொன்ன போதும் இல்லைண்ணே, இதுக்கு மேலே பேசலாம். இதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க, எளிமையாக இருந்துருங்க. காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும். வெல்வோம். வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும், சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகர்ணி சார் அவர்களுக்கும், டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி. திஸ் இஸ் ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ராமையா சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன், உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்தேன், எல்லாருக்காகவும் வந்தேன். அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துல இருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும், அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு. நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ராமையா சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது
அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதிலிருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்கேன். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. And பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். And thank you so much. And காமாட்சி சார் வந்து சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டை பிக் பண்ணுறாரு, இஸ் காட் தட் விஷன் சொல்லிட்டு. இது வரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல. அப்படியா? சரி, மன்னிச்சிருங்க. Anyway, sir, thank you so much. All the best. God bless everyone. And I wish my Maapala all the best. Many more movies, awards, rewards எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த்.